நீங்களாம் சிலோன் தமிழர்களா? டூரிஸ்ட். வணக்கம், இது அரண்சே. நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவி. அப்படிங்கிற படத்தில் எவ்வளோ அழகான அரசியல்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் வந்து நம்ம நடுவில் எவ்வளோ அழகாக விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அரண்சேல் இந்த படத்தை எடுத்து நம்ம பேசுவோம். இல்லைனா ஏகப்பட்ட படம் வருது, பார்க்குறோம், அதோட கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த படத்தை மென்ஷன் பண்ணி பேச வேண்டிய காரணம்னா, ஒரு ஃபீல் குட் மூவியில் இயல்பாக ஒரு அரசியல் பேசியிருக்குது. அந்த அரசியல் வசனம் எல்லாமே இன்றைய தமிழ்நாட்டு சூழலுக்கு பொருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா நமக்கு தேவையும் கூட. நம்ம ஏகப்பட்ட படங்களை இப்படி அரசியல் இல்லாமல் பார்த்து நம்ம இயக்குனர் சங்கர், இயக்குனர் மணிரத்னம், இப்படி பல பேருக்கு சில்லறை சேதற விட்டு, இயக்குனர் பேரரசு, இப்படிலாம் பல பேருக்கு சில்லறை சேதற விட்டு நாம் இன்னைக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு பிம்பத்தையே கட்டமைச்சிட்டாங்க. இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள், இந்த மாதிரி இன்டைரக்டாக சிறுபான்மையினரை தாக்குறது. துப்பாக்கி படத்துலலாம் விஜய் வந்து ஸ்லீப்பர்ஸ்னு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டே உருவாக்கி தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்து கடை பாயை வந்து நம்ம வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போகிறோம்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவை கொடுத்ததுல விஜய், முருகதாஸ் இவங்களுக்கெல்லாம் இடம் உண்டு. ஜோதிகா அவங்க தயாரிப்பில், அப்புறமா சூர்யாவோட நடிப்பில், மிக 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 கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன், ஜெகர்தண்டா டபுள்எக்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஒரு படம் இருக்குங்க. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட படம். ரெட் ரோ அப்படிங்கிறத விட பிளட் ரோ அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை ரத்தம் செதறி தேட்டருக்கே வராதிங்கடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு இருந்த சூழல்ல, வாங்க தேட்டருக்கு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, குழந்தைகளையும் கூட்டுவாங்கன்னு ரெட் ரோவை அடிச்சு உட்கார வச்சிருக்குது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜெகர்தண்டா டபுள்எக்ஸ்ல ஒரு அரசியல் பேசியிருந்தாரு. பழங்குடியினர்கள் எல்லாம் வச்சு ஒரு அற்புதமான ஒரு அரசியல் பேசியிருந்தார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே அரண்சேல பேசியிருந்தோம். அதை வந்து அப்ரிசியேஷன் பண்ணியிருந்தோம். அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப முட்டாள்தனமான அரசியல்லாம் காட்டியிருந்தாரு. அதை வந்து சுகுணா திவாகர்லாம் எழுதியிருந்தாங்க. அதை இன்னொரு கட்டத்தில் பார்ப்போம். ஆனால் அரசியலாகவும் சரி, திரைப்பட மேக்கிங்காகவும் சரி, அந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு முன்னாடி நிற்காம போயிடுச்சு. அத்தனை கோடி பட்ஜெட் போடப்பட்ட படம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட், சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தை தயாரித்தவங்க தான் இதுக்கு முன்னாடி லவ்வர் படமும் அப்புறமா குட் நைட் படமும் தயாரிச்சிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்டில் நம்ம சக மனிதர்கள்ட்ட எடுக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த தயாரிப்பு நிறுவனம் மிரர் பாக்ஸ் நினைக்கிறேன், ஸோ சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. ரெட்ரோ வெர்சஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி, இது ரெண்டுமே வேற வேற ஜேனரு, வேற வேற கதை களம் உள்ள படமானும். இன்னைக்கு வந்த ரேஸில், இந்த மே மாத விடுமுறையில் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அட்டகாசமான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்குது. லப்பர் பந்துக்கு அப்புறம் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படம் இது. குறிஞ்சி பூ மாதிரி சில படங்கள் தான் சமூக நலன் குறித்த அக்கறையோட வருது. அப்படி வந்திருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. படம் ரொம்ப சிம்பிளான கதை. இலங்கையிலேருந்து ஒரு ஃபேமிலி தப்பி இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து வாழ போகிறாங்க. அப்படி வாழ போகிற இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திற்கும் இந்த ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்குன்னு போலீஸ் வந்து துரத்திட்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த ஃபேமிலி வந்து இங்கே சென்னையில் வந்து எப்படி செட்டில் ஆகி எப்படி வாழ்கிறாங்க, அது எப்படி இந்த படம் போலீஸ் வந்து இவர்களை பிடித்தாங்களா, அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், எப்படி முடிஞ்சதுங்கிறது மிச்சம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி தப்பி வர்ற ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார், சிம்ரன், அவங்களோட பையன் மிதுன், அப்புறமா கமலேஷ்னு ஒரு சின்ன பையன். இவங்க 4 பேர் தான் வராங்க. இவங்க வரும்போதே இவங்களுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது. பையன் அப்பாட்ட பேச மாட்டான், சசிகுமார்கிட்ட பேச மாட்டான் மிதுன் அப்படிங்கிறவர். அப்புறமா இங்கே வந்து யோகி பாபு ஹெல்ப் பண்ணுறாரு. யோகி பாபுவோட உதவியில் அவங்க சென்னையில் செட்டில் ஆகுறாங்க. அந்த காணொலியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வெவ்வேறு விதமான கேரக்டர். அந்த வெவ்வேறு விதமான கேரக்டர் கூட இவங்க எப்படி அடாப்ட் ஆகி எப்படி இந்த படம் முடியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கல, நம்ம ஒரு காலனியில் வாசிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் இதில் எதிரொலிச்சிருக்காங்க. இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் எஸ், மலையாள சினிமாலாம் நீங்கள் அதை தான் எதிர்பார்த்து நம்ம நிறைய கேட்போம். ஏன்பா ஒரு மலையாள சினிமா படம் மாதிரி நம்ம வராதா அப்படின்னா இதோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளைக்கதைகள் நிறைய இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயினை கடந்து ஒரு கிளைக்கதைகள்லாம் இருக்கும். அந்த கதைகள் மூலமாக எமோஷனலாக நம்மளை டச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த படத்தில் வந்து சாத்தியமாக இருக்குன்னா ஆமாம் சாத்தியமாக இருக்குது. அதுக்கு வந்து அபிஷேக் ஜீவன் டைரக்டருக்கு வந்து பெரிய பாராட்டுகளை கொடுக்கலாம். இந்த படத்தில் காமெடி மிக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன பையன் கமலேஷ் அப்படிங்கிற அந்த பையன் வந்து பண்ணியிருக்கிற காமெடி வந்து அந்த மே மாதம் லீவில் ஸ்கூல் குழந்தைங்க நடுவில் சத்தியமாக ரீச் ஆகும். அது ரீச் ஆகிருங்கிற எதிரொலி தான் இன்னைக்கு சென்னையில் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. காலை 9 மணிக்கு சொந்தம் டிக்கெட் கிடைச்சது. ஸோ பார்த்த கையோட அதை பேசணுன்ட்டு இருக்குது. என்னன்னா, குழந்தைங்க லீவில் இருக்காங்க, எந்த படத்துக்கு கூட்டு போகலாம் அப்படின்னா ரெட்ரோ தான் எல்லாரும் முன்னாடி நிற்குது. ரெட்ரோல மிகப்பெரும் வன்முறை, அதாவது வன்முறை வந்து தேட்டரில் மட்டும் இல்லாமல் நம்ம மேலேயும் வன்முறை செலுத்தப்பட்ட படம் தான் அந்த ரெட்ரோ. அத்தனை காட்சிகளும் வெட்டும் கொலையுமாக தான் இருந்துச்சு. அந்த
வகையில் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வசந்த காலமாக இந்த படத்தை பார்க்கலாம். மே மாதத்தில் பெய்த சாரல் மழையாக இந்த படத்தை பார்க்கலாம். இதில் அரசியல் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காதல், இதில் சசிகுமார் பையனுக்கு ஒரு காதல் இருக்குது. அந்த காதல் வந்து மிக புனிதமானதாக அவன் வந்து ரொம்ப போட்டின்னு இருப்பான். அதை பற்றி அவர் வந்து பயங்கரமாக வாக்குவாதம்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த வாக்குவாதத்தை எல்லாத்தையும் ஒரு சீனில் அது உடஞ்சி அங்கே ஒரு பெரிய குத்தாட்டம் ஒன்று நடக்கும். தேட்டரே சிரிச்சு மகிழுது அந்த காட்சிக்கு. லவ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இது முடிச்சு இன்னொன்று கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு ஆம்பளை பையனோட ஒரு ஒரு ஏமாற்று கதையும் வரும். அவங்க வீட்டுக்கு வாடகையில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏமாறக்கூடிய சூழல் இருக்கும். அந்த கதை வரும். அதுவும் மிக சிறந்த காமெடியாக இருக்கும். அப்புறம் படத்தில் நிறைய சீன்கள் வந்து எமோஷனலாக இருக்கும். நீங்கள் எமோஷனலாக இருக்கும்போது டக்குன்னு அங்கே வந்து ஒரு காமெடி ஆகும். குறிப்பாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு சீனில் பேசுவார். அவர் மிகப்பெரிய குடிகாரர் இருப்பார் இந்த படத்தில். அவர் வந்து ஒரு சர்ச்சில் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவார். பேசி முடித்ததும் சசிகுமாரின் பையன், அந்த சின்ன பையன் கமலேஷுங்கிற பையன் பண்ணுற காமெடி அப்படியே அந்த சீன் எவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு அதை அப்படியே திருப்பி போட்டு மொத்த தேட்டரையும் அலற விட்டுச்சு. நம்ம அரசியல் அந்த படத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அயோத்தி படத்தில் இவர் நடிச்சிருப்பார் நம்ம சசிகுமார். அதை தொடர்ந்து தான் இந்த படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு இந்த தைரியம் வந்திருக்கணும். அந்த படம் கொடுத்த வெற்றி, மக்கள் கொடுத்த வெற்றி. மக்கள் எப்போதுமே அன்பை விரும்புகிறவங்க, நேசிப்பை விரும்புகிறவங்க, அமைதியை விரும்புகிறவங்க. ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இங்கே வெவ்வேறு விதத்தில் வெறுப்பு பரப்பப்பட்டு வந்த நேரத்தில் அயோத்தி படம் வந்து கிளைமேக்ஸில் ஒரே நச்சுன்னு முடிஞ்சது. முருகதாஸின் துப்பாக்கி போன்ற படங்களுக்கு அந்த படம் வந்து சிம்பிளாக கிளைமேக்ஸில் ஒரேடியாக திருப்பி அடிச்சு விட்டுருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து என்னென்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே மானம் ஒரே பூமி, இந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளாக படத்தில் கதை நெடுக சொல்லியிருப்பாங்க. இதில் மதத்தை கொண்டு வரல, சாதியை கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல. ஆனால் மனிதர்கள் நேசத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத கிளியராக இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தில் 2 போலீஸ் கேரக்டர் வரும். ஒரு கேரக்டர் வந்து கெட்ட போலீஸாக இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து நல்ல போலீஸாக இருக்குது. நல்ல போலீஸ்க்கு வந்து மிக முக்கியமான ரோல் திலக் பண்ணியிருக்காரு. அவர் கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யாரா சொன்னா அவங்கள அகதின்னு அப்படி சொல்லும்போது அந்த ஆங்கிள் கேமரா அப்படியே சசிகுமார்லேருந்து அப்படியே எந்திரிச்சு போகும். பின்னாடி இந்த காலனி மக்களே ஒன்றா நிற்பாங்க. அது ஒரு ரொம்ப எமோஷனலான சீன். அந்த மாதிரி அதுக்கப்புறமா MS பாஸ்கர் ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த டைலாக் வந்து டோட்டல் தேட்டரே வந்து கைத்தட்டிச்சு. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு காமெடி படத்தை, ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் ட்ராமால இந்த வசனத்திற்கு இவ்வளோ கைத்தட்டி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தமிழகத்தில் இருக்க மக்களின் தமிழ் மொழி உணர்வு மற்றும் அரசியல் பார்வை என்பது மிக கூர்மையானதுன்னு இந்த படத்துல நிரூபிச்சிருக்கோம். அந்த டைலாக் என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்கிறாரு, ஏன் எல்லாரும் இலங்கை தமிழ்லயே பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ MS பாஸ்கர் டக்குன்னு, இப்போ நான் இலங்கை தமிழ்ல பேசுறது பிரச்சனையா இல்லை தமிழே பேசுறது பிரச்சனையா அப்படின்னு சொன்ன அந்த டைலாக்குக்கு ஒட்டுமொத்த தேட்டருமே பிளாஸ்ட். அட்டகாசமா அந்த சீன் வந்து பிளேயா இருந்தது. ஸோ இப்படி ஏகப்பட்ட சீன்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஈவன் இப்போ நீங்க சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் வெர்சஸ் தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்போ இங்கே வந்து ஈழப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இங்கே வந்து எத்தனையோ பேர் தற்கொலை செய்தாங்க. கிட்டத்தட்ட 23 பேர் என்று எனக்கு ஞாபகம். அப்படி தற்கொலை செய்யப்பட்டவர்கள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க. அங்கே யாரும் தற்கொலை பண்ணல. அங்கே வந்து சண்டை நடந்தது, சண்டையில் இறந்தார்கள். இந்த போர் வந்து நிறுத்தப்படணும், இறுதி போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு போராடினதில்ல, அதை நிறுத்தணும் அப்படின்ட்டு இங்கே போராடினவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருந்தும் சில சோசியல் மீடியாவில் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பெரிய சண்டையாக இருக்கும். அதையும் வந்து ஒரு வசனத்தில் வந்து மென்ஷன் பண்ணுவார். சசிகுமாருக்கு உதவி செய்த போலீஸ் போகும்போது சொல்லுவார், என்னதான் செஞ்சாலும் எங்களை வில்லனா தானடா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு வசனத்துல ஒரு குத்திருப்பாரு. அப்புறமாக இந்த படம் வந்து முழுக்க ஈழ போரின் அடிப்படையில் அவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்ததாக அவங்க காட்டியிருக்கல. இந்த படம் அங்க நடந்த பொருளாதார வீழ்ச்சி, இன அழிப்புக்கு பின்னால கோவிட்டுக்கு அப்புறம் இலங்கையில் நடந்த பொருளாதார வீழ்ச்சி தான் எங்களை இங்கே ஓட வச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இவங்க ஈழப் போராட்டத்தை டச் பண்ணல. ஆனால் அதற்காக நம்ம அங்கே நடந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலையும் அவர் வந்து இயக்குனர் வந்து இந்த அரசியல் பார்வையோட தான் இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிய வருது. ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு கெட்ட போலீஸ்னு சொல்லணும்ல, அந்த கேரக்டர் நம்ம வந்து ஒரு 2023 அம்பாசமுத்திரத்தில் ஒரு ASP வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சந்தேகப்படுறவங்களாம் பல்ல பிடிங்கெல்லாம் சித்திரவதை பண்ண ஒரு கேஸ் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அது வந்து பல்பீர் சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர். அந்த பேர் தான் இதில் ரெஃபர் பண்ணியிருக்காருன்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அரசியல் பார்வையோட பார்த்தோம்னா இப்படி நிறைய கேரக்டர், அதாவது கதைகள் வந்து வேற எங்கேயும் இல்லையே, நம்மளை சுற்றி இருக்கிற கதை தானே. அந்த படத்தை பார்த்தீங்களே, அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர் ஒரு கதை, அந்த கதைகளெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாலையாக்கி கொடுத்துருக்காரு. அதில் சசிகுமார் என்ன ரோல் பண்ணுறாருன்னு தான் படம். அப்புறம் அதில் ஒரு ஓல்டேஜ் லவ் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். ஒய்ஃப் வந்து ஒரு கட்டத்தில் இறந்து இருப்பாங்க. அது வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அந்த காலனியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி நிற்பாங்க.
வீட்டை விட்டு வெளியேறி வந்து கல்யாணம் முடித்து இத்தனை வருடமாக, அதாவது ஓல்டேஜ் கிட்டத்தட்ட 60-70 வயது இருக்கும், அந்த ஃபேமிலியில யாருமே டச்சில் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்துல தாய் தந்தையோட எந்த டச்சுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஓடி போய் கல்யாணம் முடிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக. அந்த அம்மா இறந்ததும் அந்த அம்மாவுடைய அப்பா வந்திருப்பாரு. அவர் வந்து தன்னுடைய மகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி சுத்தி பார்ப்பார். அந்த காலனி மக்கள் கூடி நின்று அத்தனை பேர் நிற்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோட பார்ப்பாரு. அதாவது காதலிச்சு இவங்க விலகி போறதுனால இவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அப்பாவுக்கு அங்க வந்து கூடி நின்ற மக்களை பார்த்ததும், கூடி நின்ற அந்த சொந்தங்களை போல கூடி நின்ற நண்பர்களை பார்த்ததும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்ததும் அவர் அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்து அதற்கு பின்னா வெடித்து சிதறி அழுவார். அதாவது ஓடி போயிட்டாங்கன்னு ஒதுக்கி வச்ச அந்த ஃபேமிலி தாய் தந்தையர்கள்லாம் இதை பார்க்கும் பொழுது இதை உணரலாம். என்ன உணரலாம் அப்படின்னா, நீங்கள் அவர்களை வெளியேற்றி விட்டதாலோ அவர்களை தொடர்பு கொள்ளாமல் போனதுனாலையோ அவங்க வந்து வாழாமல் இருக்கல. அவர்கள் வந்து எந்தவித சொந்தத்தையோ பந்தத்தையோ சம்பாதிக்காம இருக்கல. அவர்கள் பணத்தை சம்பாதிச்சாங்களோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய அன்புகளை சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள். ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை கூட அந்த பையன் வந்து சசிகுமாரோட பையன் வந்து சசிகுமார்கிட்ட பேசாம இருப்பான். அதுக்குள்ள காரணம்லாம் சொல்லுவான். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து தெரிவிக்கப்பட வேண்டிய காரணம். ஸோ அப்படிதான் நான் நினைச்சேன் அந்த படம். அது என்னன்னா அப்படின்னா, நான் வந்து இலங்கையில படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா வந்து நீ வந்து என்னை காப்பாத்துறன்னு சொல்லி இங்க கூட்டு வந்தேன். நான் இத்தனை வருஷமா படித்து வைத்திருந்த இந்த படிப்பை நான் இங்க என்ன செய்யறது, நான் இங்க என்ன வேலை பார்க்குறது, இந்த படிப்பை இங்க வந்து செட் ஆகாதே. ஏன்னா அவர் இலங்கையில படிச்சிருக்காரு, திருட்டுத்தனமாக அங்க வந்திருக்காரு. அவர் இலங்கையில படிச்சிருக்காரு, அங்கிருந்து முறைப்படி வராமல் அங்க வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த சர்டிபிகேட்டை வச்சு இங்க என்ன வேலை கிடைக்கும்? ஸோ இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது, இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம் ஈழத்தமிழர்களுக்கு இங்க வந்து என்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு படம் முடிந்ததுமே வந்து தேடி பார்த்ததுல ஓரளவுக்கு நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் 1968ஆம் வருஷம் இலங்கை, பர்மா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து தாய்மண்ணுக்கு திரும்பிய தமிழர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தனித்துறை உருவாக்கப்பட்டது. இதுக்கு அடுத்தாப்புல 1983 இலங்கையில நடந்த கலவரம், தமிழர்கள் மீதான தாக்குதல்ல நிறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் 3,04,000 பேர் கிட்டத்தட்ட இங்க தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தார்கள். அவங்களுக்காக இலங்கை தமிழர்களின் நலன் மற்றும் நிவாரணத்திற்கு கிட்டத்தட்ட 3,04,269 இலங்கை தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தாங்க. இங்க வந்து முகாம்கள் இருந்தன. அந்த முகாம்களுக்கு இலங்கை அகதிகள் முகாம் அப்படின்னு பேரை இந்த 2021ஆம் ஆண்டு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இலங்கை அகதிகள் முகாம் பேரை மாத்திட்டு இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்கள் என்று மாற்றி ஆணை பிறப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்பில் இதுவே ஒரு மிக சிறந்த மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 29 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 104 முகாம்கள் இருக்கிறது. அதில் 19,561 குடும்பங்கள் சேர்ந்தவங்க இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே கோவிட் சமயத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம மக்களுக்கு 4,000 ரூபாய் கொடுத்தது. இது வந்து அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள்னா அவர் வேறு யாரோ இல்லை, நம்மளை போல மனிதர்கள் தான், நம்ம தமிழர்கள் தான். தமிழக அரசு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குது. அப்புறமா இலவச மானிய விலையில வந்து கேஸ் சிலிண்டர், கேஸ் கனெக்ஷன், அப்புறமா அரிசி மானியமாக கொடுக்கறது, அப்புறமா இன்னும் பாத்திரங்கள் கொடுக்கறது, உடைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி பல மறுவாழ்வுக்கான பலதரப்பட்ட உதவிகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது. இது போக இவங்களோட மேம்பாட்டு நிதிக்காக கிட்டத்தட்ட இந்த படத்துல பார்த்த மாதிரி அந்த பையனோட கல்வி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. அசுரன் படத்துல ஒரு டைலாக் வரும், உன்கிட்ட சொத்து இருந்தா அதை பிடுங்கிப்பாங்க, உன்கிட்ட பணம் இருந்தா அதை பிடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பு ஒன்று இருப்பாரு அதை தான் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், படிப்பு இருந்தா பிடுங்க முடியாதுதான். ஆனா அந்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரம்னா அந்த சர்டிபிகேட்டை வச்சு தான் நீங்க எதையும் பண்ண முடியும். அந்த சர்டிபிகேட் நீங்க செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு தெரிந்தவங்க இதற்கு நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. அது போக இங்கே இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கு. அவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வந்து தமிழ்நாடு அரசு அளிக்கிறது. அது போக பட்டய படிப்பு, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் டிகிரி காலேஜ் படிக்கிறது, அப்புறமா டிப்ளமோ படிக்கிறது, இதுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. 2,500 ரூபா கொடுக்குறாங்க. உயர்த்தப்பட்ட கல்வித்தொகை 10,000 ரூபா, டிகிரிக்கு வந்து 12,000, அப்புறமா இளநிலை தொழிற்கல்வி பட்டப்படிப்புக்கு 20,000 அப்படின்னு ஸ்காலர்ஷிப்பும் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இன்ஜினியரிங் காலேஜில் சேருகின்ற முதல் 50 மாணவர்களுக்கு தமிழக அரசு அவர்களுடைய கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை ஏற்று அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட உதவிகளை தமிழக அரசு தன்னுடைய முடிந்த அளவில் உதவி செய்து வருகிறது. ஈழம் வாங்கி தரப்போறன்னு இங்க போராடினவங்க யாரும் இதை மேம்படுத்தணும்னு இது வரைக்கும் நம்ம போராடி பார்த்ததில்லை. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை தேடி பார்க்கும்போது இது வந்து இப்படிதான் ஒரு படம் வந்து உங்களை தூண்டுது இல்லை. அங்கிருந்து ஒருத்தன் வந்தான்,
அவன் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சிட்டான், அவனுக்கு இங்கே என்ன வேலை கிடைக்கும், அவனுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கொஸ்டின் பண்ணதன் மூலமாக அவனோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதன் மூலமாக இப்போ இதெல்லாம் நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு படம் வந்து வெறுமன ஃபீல் குட் ஃபேமிலி அப்படிங்கிறத கடந்து ஒரு என்ன சொல்றது அரசியலாகும். ஏகப்பட்ட அரசியல், நான் இது உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வசனங்கள் சொன்னேன். அந்த வசனங்கள் குறிப்பா இது வந்து இப்படி மட்டும் இல்லாம நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலேயே கூட பாத்தீங்கன்னா இந்த அரசியல இருந்து இயல்பா ஒரு விஷயத்த பேசுறதுக்கு நம்ம யோசிப்போம். இப்போ வெளிநாட்டுல ஒரு தந்தையும் தாயும் தனது மகள் முன்னாடி அன்பாக முத்தமிட்டு கொண்டு பாய் சொல்லிட்டு போவாங்க, ஹாய் சொல்லி இணைவார்கள். பாய் ஒரு சிறிய முத்தங்களை வந்து கை கொடுக்குற மாதிரி இயல்பாக போவோம். ஆனா நம்ம வீட்டுல நம்மளுடைய சமூக சூழல்ல இதை பேசுறதே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து சசிகுமார், சிம்ரன், இன்னைக்கு நானும் அம்மாவும் தனியாக இருக்கேன், எங்க ரூம்ல நாங்க தூங்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ அவ ஒரு காமெடி வரும். அதெல்லாம் அதான் சொல்றோம்ல, இயல்பான வசனங்கள், இயல்பான காமெடி. மற்றபடி இந்த படத்துல இருக்குதுன்னா ஓவர் எமோஷனல் அப்படி இல்லை. இது வந்து ஒரு குக்குடு சினிமா அப்படின்னு சொன்னீங்களா, இல்லை அவங்க வந்து நிறைய மனிதர்களை பார்க்கல அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வெவ்வேறு இடத்துல நடந்துட்டே இருக்கும். அது தனித்தனியாக இருக்க போய் நமக்கு தெரியல. ஆனா ஒரு படத்துல ஒரு பேக்கேஜாக அதை கொடுக்கப்படும் பொழுது அது மிகச்சிறந்த சினிமா வந்திருக்கு. இவர் ஒரு காட்சியில் குடித்து விட்டு வந்து பேசுற காட்சிகளுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஃபைட் நடக்கும் குடும்பத்துல. அவர் குடிக்கிற காட்சியை எங்கேயுமே வைக்கல. இந்த இடத்துலையுமே இந்த படத்துல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, புகை குடிப்பதை தடுப்பு, புகை கேடு, இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போடுறதுக்கு எங்கேயுமே அவசியமே இல்லாத ஒரு நீட் அண்ட் கிளீனான படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறமா குறிப்பா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா சாம் ரோல்டன் மியூசிக், பாட்டு எல்லாம் அழகாக இருக்குது. அதுலயும் முக்கியமாக யாரை சொல்லணும்னா பாட்டு வரி எழுதியவர்கள், ஒரே வானம் ஒரே பூமி. யார் பாட்டு, இந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னு நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தா யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. பாட்டு எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன்ராஜ். அவர் தான் அந்த சின்னாஞ்சிரிக்கி இந்த ரப்பல் பந்துல எழுதினவர். அது போக அவருடைய பெஞ்ச் மார்க் பாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஈசன் படத்துல ஜில்லா விட்டு அந்த அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, விபச்சார தொழில் செய்யற ஒரு பாலியல் தொழிலாளி ஒருத்தவங்க வந்து பாடுற அந்த பாட்டு அப்பவே பயங்கரமான ஹிட் ஆனது. இப்போ வரைக்கும் நின்று பேசக்கூடிய அந்த பாட்டை எழுதியவர் தான் இந்த படத்தின் மொத்த பாடல்களையும் எழுதியிருக்கிறார். எல்லா வரிகளும் மிக அழகாக இயல்பாக சுச்சுவேஷனுக்கு பொருத்தமாக மிக அட்டகாசமா இருக்குது. இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது. அதனால தயவு செய்து இந்த படத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை படத்தை பார்த்ததுக்கு முன்னாடியோ அந்த பாட்டு வரிகளை நீங்க போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இம்ப்ரெஷனா இருக்கும். டோட்டலா நீங்க இந்த படம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ வந்து நம்மளை கொன்ன நேரத்துல இது மாதிரி ரெட்ரோ மாதிரி இன்னும் பல வெட்டுக்குத்து படங்கள் வந்துட்டு இருந்த காமெடிங்கிற பேர்ல விரசமான வசனங்கள்லாம் வச்சுட்டு இருந்த சூழல்ல இல்ல காமெடி படம்னா இப்படியும் எடுக்க முடியும், ரொம்ப இயல்பா ஜாலியா எடுக்க முடியும். அந்த படத்துல வில்லனே இல்லாம கூட எடுக்க முடியும். இந்த படத்துல வந்து என்ன சொல்றது, பாசிட்டிவான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகம் பாசிட்டிவான மனிதர்களால் நிறைந்தது, நெகட்டிவான மனிதர்கள் மிக குறைவாக தான் இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பயப்பட வேண்டாம்னு நமக்கு ஒரு தெம்ப கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்திருக்குது. ஸோ அயோத்திக்கு அப்புறம் சசிகுமார் எடுத்துக்கிற இந்த கேரக்டர், இந்த படம் வந்து அற்புதமான படம். கட்டாயமாக இந்த லீவ்ல குடும்பத்தோட போய் பார்க்கலாம். குறிப்பாக குழந்தைகளை கூட்டு போய் பார்க்கலாம். ஏன்னா நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல படங்கள் வந்து நம்மளை வந்து அதை செய்ய தூண்டும். அருவா எடுத்து வெட்டுவதும் கெத்து என்ற காட்டுறதும் அப்படிங்கிறது தான் மனசுகளை ஊறி கெத்து காட்டணும்னு பசங்களும் தூண்டப்படுற நேரத்துல நம்ம காலத்துல, அதாவது நான் வந்து ஒரு 80 கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த நேரத்தில் அம்புலி மாம்பா, துளிர் இந்த மாதிரி புத்தகம்லாம் படிப்போம். நீதி கதைகள், தெனாலி கதைகள், பீர்பால் கதைகள், இதுல எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நீதி இருக்கும். ஸோ ஒரு பர்ஸு கீழே கிடந்துச்சுன்னா அதை எடுத்து ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் வந்து நேர்மை, அதுதான் சிறப்பு. அந்த இருக்க பணத்தை விட இதுல தான் வந்து மதிப்பு அதிகம், கொடுக்கறதெல்லாம் மதிப்பு அதிகம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு வளரப்பே அந்த மனசு வந்து இயல்பாக தப்பு செய்ய தடுக்கும், நேர்மையா இருக்க முயற்சி பண்ணும். ஆனா இந்த காலத்துல வர்ற சினிமாக்கள் வந்து இப்படி ஒரு பாட்டில வந்து வாயில உடைச்சு அப்படியே குடிக்கிறது தான் கெத்து அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி செஞ்சா, அதாவது நல்லது செஞ்சா ஏமாளிங்கிற மாதிரியும், இயல்பை மீறி உங்களை வந்து என்ன சொல்றது, சாதாரணமாக மனுஷன் வாழ்றதே வந்து தப்பு அப்படின்னும், நீ வந்து இன்னொருத்தனை ஏமாத்தி வாழ்றதான் கெத்துன்னு காட்டிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த மாதிரி ஃபீல் குட் சினிமாக்கள் மிக அவசியம். இந்த படத்தை நம்ம வரவேற்போம். இன்னொன்று, மலையாள சினிமா மாதிரி ஒரு படம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஆமா அப்படிலாம் எடுக்கிறாங்க, அதே தான் நம்ம தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. நீங்க படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்க கமெண்ட்டை நீங்க பதிவு பண்ணுங்கள். குறிப்பா இலங்கையிலிருந்து இங்கு வந்த தமிழர்கள் அவர்களுடைய கல்வி குறித்து உதவிக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இந்த மாதிரி வந்திருந்தவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு
புதிய ஆலோசனைகளை நீங்கள் வழங்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரலாம், ஈழத்தமிழர்கள் இல்லை இங்கிருந்து பர்மாலேருந்து இங்கே வந்த தமிழர்கள் இவர்களுக்கு மேற்படி உதவி வேணும்னா அவங்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் 4வது தளம் எழிலகம் இணைப்பு கட்டிடம் சேப்பாக்கம் சென்னை 5 தொலைபேசி எண் 04428525648 இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விவரங்களை தெரிவித்து உங்களுக்கான உதவிகளை நீங்கள் அடைய முயற்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிந்த இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் இங்கே தமிழர்களுக்கு நீங்கள் உதவ முயற்சித்தவர்கள் இந்த அட்ரஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.